என் தங்க பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்தவர்களை நினைத்து நீ கண்கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். இந்த அப்பன் அவர்களை பற்றிய நிலைமையை சொல்வதற்கு வந்து இருக்கின்றேன். வீணாக நீ அழுது கொண்டு இருக்காதே. மன வருந்தி கொண்டு தனிமையோடு இருந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, இந்த உண்மை தெரிந்தால் உன் மன மாறுதல் கிடைக்கும். எந்த நம்பிக்கையும் இல்லாமல் உன் வாழ்க்கையை இப்பொழுது செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றாய். ஏனென்றால் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இல்லவே இல்லை. ஏன் இப்படி இருக்கின்றோம் என்றும் உனக்கு தோன்றவில்லை. எந்தவித உணர்வுகளும் இன்றி அலட்சியம் செய்துவிட்டு மனம் போன போக்கில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இனி என் வாழ்க்கையில் இழப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கடைசி தருணத்தில் கூட உன் நம்பிக்கையும் இழந்துவிட நேரத்தை நீ குறித்து விடாதே. என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் அறியாததா? அத்தனையும் தாண்டி நீ வாழ்வதற்கான வழியை தேடிக்கொண்டு இரு என்று சொன்னாலும் கூட நீ ஏன் அதை ஏற்க மறுக்கின்றாய்? என் உறவானவர் எப்படி இருக்கிறாரோ என்று தெரியாமல் நான் எப்படி இங்கு நிம்மதியாக இருக்க முடியும், நிம்மதியாக தூங்க முடியும் என்று சொல்கிறாய். நீ தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது, நீ சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது என்று எனக்கு தெரியும். என் பிள்ளையே, உன் உணர்வுகளின் வழியே அவர்களுக்கான நிலைமையை நான் உனக்கு எடுத்து கூறத்தான் வந்திருக்கின்றேன். நீ அவர் நன்றாக இருக்க வேண்டும், நல்லதை மட்டும்தான் செய்ய வேண்டும், அவரை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் தங்கமே, உன்னை சுற்றி நல்லதையும் நம்பிக்கையான காரியத்தையும் நான் நடத்தி வைக்கத்தான் வந்திருக்கின்றேன். அவரும் அப்படித்தான் இப்பொழுது இந்த சூழ்நிலையை கடந்து கொண்டு இருக்கின்றாய். எதிர்நீச்சல் போட்டுத்தான் உன் வாழ்க்கையை நீ கடந்து வருகின்ற நிலை இருந்திருக்கும் பொழுது உனக்கு துணையாக இருப்பவர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்களுக்கான விஷயத்தை நான் எளிதாகவும் கொடுக்கலாம். ஏனென்றால் அது அவர்களுக்கான விதி, இது உனக்கான விதி. நீயோ இப்பொழுது கேட்கலாம், நான் அவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேனா அப்பா என்று. அதுவல்ல என் தங்கமே, என்னுடைய பந்தத்தை இங்கே பிரிப்பதற்கு பல வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் இந்த நிலையை நான் கொடுத்திருக்கின்றேன். எவ்வளவுதான் கஷ்டத்தை அங்கு கடந்து வந்தாலும், மலைப்பாதையின் மீது நடந்து வந்தாலும், கற்களோடும் முட்களோடும் போராடினாலும் என் பிள்ளைகளுக்கான தெளிவான பாதையை கொடுப்பதற்கு இந்த சாய் தவிர வேறு யாராலும் முடியாது என்று என் பிள்ளைகள் உணர்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களிடமும் சொல்லிவிட்டார்கள். நீ யாரிடம் புரிய வைக்க வேண்டுமோ அவரிடமும் புரிய வைத்து விட்டாய். இனி உன் நிலையை நான் உயர்த்தத்தான் போகிறேன். அளவில்லா மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இனி நடக்கப் போவ அனைத்திற்கும் நான் உறுதி ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடந்தாலும், எத்தனை சோகத்திற்கும் இடையிலும் இந்த சாய்தேவன் இருக்கின்றேன் என்பதை மட்டும் உறுதியாக ஏற்றுக்கொள். நினைத்தது ஒன்றும் நடக்கப் போவது ஒன்றும் என்று நீ நினைத்து வருந்தாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் நலமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என்றுதானே என் பிள்ளைகள் நல் உள்ளத்தோடு என்னிடம் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் விட்டுவிடும் எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு கிடையாது. நீ எத்தனை சோகத்திற்கு இடையிலும் என்னை வழிவந்து கொண்டு இருக்கின்றாய் என்று இந்த சாய்தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இனி நீ எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து உன்னை விட்டு விலக வைப்பதும் கிடையாது. உன்னை தடத்திலிருந்து மாறப்போற வைக்கப் போவதும் கிடையாது. தடங்கள் மாறுமோ, பயணங்கள் மாறுமோ என்று நெடுந்தூர பயணத்தில் நினைத்து பதற்றப்படாதே. அந்த பயணத்தில் நான் உனக்கான வெற்றியை தீர்மானித்து விட்டு உன் வாழ்க்கையை அங்கு நம்பிக்கையோடு நகர்த்தி செல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். இனி சோகம் என்ற நிலையை தாண்டி என் பிள்ளை வாழ்வின் மகிழ்வான நிலைக்குத்தான் அங்கு அழைத்துச் சொல்ல போகிறேன்.
என் தங்க பிள்ளையே, எவ்வளவு நாளைக்குத்தான் என்று எண்ணிக் கொள்வதை விட இப்பொழுதே இதை கண்மூடி கேட்கும் நிமிடமே என் சாயின் உருவத்தை நிலைநாட்டும் பொழுது நிச்சயம் என் மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை தாண்டி சோகங்களும் அழிந்துவிடத்தான் போகிறது. எப்படி இந்த சாய்தேவன் முன் இந்த தீபமானது ஒளிர்விட்டு எரிகின்றதோ அதே வெளிச்சமும் ஒளியையும் உன் வாழ்க்கையும் தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதும் நடக்கப் போவதும் நான் எழுதியதுதான். அந்த விதியின் மாற்றத்தை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் தங்கமே, இதனால் வரையிலும் வெற்று பாதையில் நடந்து வந்து வெறும் காலோடு பயணித்து கொண்டிருந்தாய். அந்த பயணமானது முழுமை பெறுமா, என்னுடைய இறுதி கட்டத்தை எட்டுமா என்ற நிலைக்கெல்லாம் நீ போய்கொண்டு இருந்தாய். சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், உன் பாதையை தீர்மானிப்பதற்குத்தானே நீ லட்சியமே இல்லாத வழியில் பயணித்தாலும் உனக்கு எது கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் ஏன் நிலை தடுமாறுகிறாய்? கவனமாக இருக்க வேண்டிய கட்டத்தில் இந்த அப்பன் உன் கையை பிடித்து கொள்வேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைத்ததையும் நினைக்கப் போவதையும் நான் முன்கூட்டே அறிந்து உனக்கு வேண்டியதையும் வேண்ட போவதையும் தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன். சோகத்தோடு வாழ்ந்து முடிந்து உன் வாழ்க்கை இப்பொழுது ஒரு தெளிவான பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. எந்த எண்ண ஓட்டத்தை நீ நினைத்து அழுதாயோ அந்த எண்ணமே இப்பொழுது உனக்கு சாதகமாக இருக்கும் மனநிலையை ஏற்படுத்தி விட்டேன். ஏனென்றால் என் பிள்ளைகள் சிறிதும் கண்ணீர் விட்டால் கூட இந்த அப்பன் நான் அவன் தாங்கிவிட மாட்டேன். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். என் பிள்ளையே, நீ நிலையை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். உனக்கு விருப்பமானவர் இப்பொழுது நன்றாக மகிழ்ச்சியான தருணத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றி பாதையும் தயாரிக்கும் பணியில் இறங்கிவிட்டார். இனி நீயும் வெற்றி மகுடத்தை அவரோடு சேர்ந்து சூடத்தான் போகிறாய். எழுவதற்கு வழியே இல்லையோ என்று நினைத்து கொண்டு இருந்தாய். இதோ வாழவே வைத்து விட்டேன். இந்த சாய்தேவன் ஆனவன் உன் மனதில் என்ன அழுத்தங்களை வைத்து கொண்டு இருக்கின்றாய்? அத்தனையும் என் முகத்தை பார்த்து விட்டாலே கடந்து விடுமே என் தங்க பிள்ளையே. இனியும் மன வருத்தங்கள் எதற்கு உனக்கு? இதோ உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கும் பொழுது உன் நிலையை தாண்டி உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில்தான் உனக்கு நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். நீ நினைத்து பார்த்திடாத சந்தோஷம் உன்னை தேடி வரத்தான் போகிறது. யாருமே இல்லை என்ற மனநிலையை என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதுமே கொடுக்கப் போவதில்லை. ஏனென்றால் கூட இருப்பது யார்? சர்வ சாதாரணமானவன் என்று நீ நினைத்து விடாதே. இதோ உனக்கானவனை உன்னை வழிநடத்த வந்து இருக்கும் பொழுது நான் உன் கரம் பற்றுவதை நீ உணரப்போகும் தருணம் எட்டிவிட்டாய். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.